ஸோ நம்ம மீட்டர் பிரிட்ஜுன்ற ஒரு டிவைஸ் பார்த்தோம். மீட்டர் பிரிட்ஜுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு 1 மீட்டர் லென்த் ஆஃப் ஒயர் இருக்கும். இந்த ஒயர் ஸ்பெஷல் ஒயர் அல்லாய் மேங்கனின் ஆர் கான்ஸ்டன்ட்னு சொன்னோம். அந்த 1 மீட்டர் ஏன் அதை யூஸ் பண்ணுறோம்னா அது ரெசிஸ்டிவிட்டி இஸ் 100 times நியர்லி மோர் தேன் தி பியூர் மெட்டல்ஸு. அப்போது அந்த 2 ஒயருக்கு எண்டில் ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அந்த ட்ராப் ஆகும். அந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகிறது தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அதே போல் கிட்டத்தட்ட இன்னொரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அதுக்கு பேர் பொட்டன்ஷியோமீட்டர்னு பேர்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். மீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மீட்டர்னு மோஸ்ட்லி முடியும். பொட்டன்ஷியல் மெஷர் பண்ணுற மீட்டர் பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியல் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது வோல்டேஜ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் வோல்டேஜ் ரெண்டுமே சேம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான மீட்டருக்கு பேர் பொட்டன்ஷியோமீட்டர். இதனுடைய முதல் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 meters லாங் ஒயர். என்ன ஒயர்? ஒன்ஸ் அகெயின் the wire is made up of the alloy, அதாவது கான்ஸ்டன்டன் ஆர் மேங்கனின். இந்த 3 அலாய் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நைக்ரோம்னு ஒரு அலாய், கான்ஸ்டன்டன், மேங்கனின். நைக்ரோங்கிற அலாய் வந்து நம்ம ஹீட்டிங் எஃபெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். அதாவது எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்ஸ்லாம் நம்ம பண்ணுறத பற்றி சொன்னேன் இல்லையா? ஸோ இது ஹீட்டிங் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறது. இந்த மீட்டர் பிரிட்ஜ், பொட்டன்ஷியோமீட்டர் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற ஒயரு இதர் கான்ஸ்டன்டன் ஆர் மேங்கனினாக இருக்கும். ஸோ இது 1 மீட்டரில் 10 meters. மீட்டர் பிரிட்ஜில் 1 மீட்டர் ஒயர், இங்கே 10 meters ஆஃப் லாங் ஒயர். அப்போ அது 10 meters எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது? ஒரே லென்த் அரேஞ்ச் பண்ண முடியாது. தி இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் அரேஞ்ச் சச் தட் இந்த ஒயர், இது லெட் அஸ் சே தி பிகினிங் ஏன்ற பாயிண்ட், ஒயருடைய பிகினிங் பாயிண்ட் வச்சுக்கலாம். 1 மீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணிடுறது. உடன் போர்டு எடுத்து 1 மீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணுறது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்பு அந்த எண்டில், அப்போ அந்த ஒயரை நம்ம பாஸ் பண்ணி காப்பர் ஸ்ட்ரிப் வழியாக திருப்பி இந்த இடத்துல இந்த எண்டில் கொண்டு வரணும். இந்த இடத்துல ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்பு. ஸோ ஒயர் இஸ் கண்டினியூஸ், தெரியுறதா? ஈச் லென்த் இஸ் 1 meter. அப்போ இவ்வளோ 10 ஜிக்ஸாகா, 10 ஜிக்ஸாக்னு அர்த்தம். இப்படி போகிறோம், திரும்பி இப்படி வரோம், இப்படி போகிறோம், திரும்பி இப்படி வரோம். ஸோ ஜிக்ஸாகா 10 மீட்டருக்கும் நம்ம வந்து இதை ஃபைனலாக 10 மீட்டருடைய எண்டை பின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஜிக்ஸாகா அரேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் உடன் போர்டு ஈச் லென்த் இஸ் 1 meter. So this is the arrangement of potentiometer. என்ன ஒயர், எவ்வளோ லென்த்து, எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆனால் உடன் பிளாங்க் ஆர் உடன் போர்டு. இது பிடிச்சாச்சு. இது அரேஞ்ச்மெண்ட்டை சொல்கிறோம். இது எப்படி நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை அல்லது வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு சர்க்கியூட் வரைகிறோம். அது எப்படி சர்க்கியூட் வரைகிறோம்? இந்த ஒயரை வந்து இப்போது நம்ம என்ன பண்ணலாம், 2 எண்டை மட்டும் மார்க் பண்ணால் போகிறோம். இதுதான் ஏபி. ஏபிங்கிறது தான் பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர். ஏ டு பி அப்படிங்கிறது தான். ஸோ ஏபி அப்படின்னு சொல்கிறது பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர். அந்த ஏபியை ஒரே லென்த்தாக தான் காமிக்கணும் சர்க்கியூட்டில் வரையும் போது. கனெக்ட் அ பேட்டரி அண்ட் அ கீ இஃப் ரிக்வயர்ட். இது என்ன அரேஞ்ச்மெண்ட்டு? இதுக்கு பேர் ரியோஸ்டாட்னு பேர். வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ். இந்த சிம்பிள் நம்ம ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணினோம் இல்லையா? இது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸு. தெர் இஸ் அ மூமெண்ட் ஒன்று இருக்கும். அந்த மூமெண்ட் இது கான்டாக்ட் மூமெண்ட். அது கான்டாக்ட் மாற்ற ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுறது மாறிட்டே வரும். இது கீ, இது பேட்ரி. பேட்டரின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி 2 volt பேட்டரியாக தான் இருக்கும். 2 volt பேட்டரியாக இருக்கும். ஸோ பேட்ரி அப்படிங்கிறதுக்கும் செல் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம போனோம். செல்லுங்கிறது பற்றி படிப்போம். பிரைமரி செல், செகண்டரி செல்னு வரும். அப்போ தான் பேட்ரி அப்படிங்கிறதெல்லாம் படிக்கலாம். இப்போ இந்த சர்க்கியூட்டை பற்றி படிக்கலாம். திஸ் இஸ் த பேசிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் டு மெஷர் எனி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் வோல்டேஜ். பேசிக் அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா, the end A is connected to the positive of the battery, negative to key to rheostat. Rheostat is a variable resistor.
the other end of the variable end of the resistor goes to the other end of the potentiometer wire B. So this is called a series circuit. Series na puriyudha ella equipments yum nammo one to one connect பண்ணிட்டு போறது பேர் series circuit. அப்ப battery, key, rheostat and the potentiometer wire are connected in series அப்படி சொன்னா இந்த டயகிராத்தை மனசுல வெச்சுக்கணும். series connection அப்படினு பேரு. இப்போ என்ன இதுக்கு பேரு பிரைமரி சர்க்யூட்னு பேரு. பிரைமரி சர்க்யூட்னு ஏன் இதை சொல்ல போறோம்னா இது பேசிக் சர்க்யூட். பொட்டன்ஷியோமீட்டர்னு வந்ததுன்னா இது இருந்தாகணும். அதனால இது பிரைமரி சர்க்யூட். இப்போ இந்த கீயை நம்ம க்ளோஸ் பண்ணின உடனே இந்த ரியோஸ்டாட்டை இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் இப்படி ஒரு இந்த எண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த எண்டில் வைக்கிறேன்னா ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட். இந்த எண்டில் இருந்து இந்த எண்டில் இந்த மூவபிள் ஆம் இந்த எண்டில் இருந்ததுன்னா மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் அவைலபிள் இந்த வேரியபிள் ரெசிஸ்டர்னு அர்த்தம். ஃபார் அ பர்டிகுலர் டைம் நம்ம இமேஜின் பண்ணிக்கோ இந்த எண்டில் இருக்குது. இந்த எண்டில் இந்த மூவபிள் இருந்ததுன்னா தெர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட். நேராக கீழேருந்து பிக்கு கனெக்ட் பண்ண மாதிரி அர்த்தம். ஸோ அந்த ப்ரொசீஜரும் இதில் இருக்குது. ஸோ அஸ்யூம் தட் the rheostat is in this end so that no resistance is offered here. அப்போ entire 2 volt is available across AB. AB potential difference across எப்படி 2 volt available across நான் AB நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள். இப்போ there is a assume there is a current flows in the circuit. இல்லை கீ க்ளோஸ் பண்ணோன்னே அந்த கரண்ட் யார் டிசைட் பண்ண போகிறது, ரெசிஸ்டன்ஸ் டிசைட் பண்ண போகிறது. டோட்டல் வோல்டேஜ் ஆஃப் 2 volts available across. இப்போ பொட்டன்ஷியோமீட்டர் வயருடைய ரெசிஸ்டன்ஸ் Pன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பொட்டன்ஷியோமீட்டர் வயர் Pன்னு அசியூம் பண்ணிட்டா the current flows through the potentiometer wire resistance P. So IP is the potential drop or potential difference across the wire. எப்படி கண்டுபிடிக்கிறோம், Ohm's law. Potential difference between the 2 points A and B, VAB, is given by the current flowing through that times the resistance. So potentiometer wire இங்க நம்ம resistance மாதிரி ட்ரீட் பண்றோம். It has got a specific resistance of the constant and magnetic wire சொன்னோம் இல்லையா, rho. ஒரு particular length இருக்கு, ஒரு particular area of cross section இருக்கு. அப்போ it will offer a resistance and P ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். Now this current also flows through this variable resistor. இந்த கேஸ்ல variable resistor நான் என்ன சொன்னேன், ஜீரோ ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ entire voltage is available across the potentiometer wire. புரியுறதா? 2 volt is available I times P. ஸோ ஐங்கிறது 2 by Pன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ரைட். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை இப்போ நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஒரு பொட்டன்ஷியலை எப்படி மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ starting from this point A ங்கிற point special point ஏன்னா it is connected to the positive of the battery. B is connected to the negative of the battery. So இந்த இதில் you connect a cell of EMF E அப்படின்னு வச்சுக்கோங்க. Connect in series with the cell galvanometer, a high resistance and a movable rider are called jockey. இதில் மீட்டர் பிரிட்ஜில் பார்த்தா அதே அரேஞ்ச்மெண்ட்டு, galvanometer, high resistance, jockey. It's a movable. You can keep pressing from the end A to the end B. மீட்டர் பிரிட்ஜில் 1 மீட்டர் லென்த் மட்டும் தான் இருந்தது. இங்கே எங்கே வேணால் இங்கே ப்ரெஸ் பண்ணலாம், இங்கே ப்ரெஸ் பண்ணலாம், இங்கே ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ என்டையர் லென்த்தில் 10 மீட்டர்ஸில் எங்கே வேணால் அது ப்ரெஸ் பண்ணி கான்டாக்ட் மேக் பண்ணலாம். ஸோ ஏஜேங்கிறது கான்டாக்ட் மேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. எங்கே வேணால் அது ப்ரெஸ் பண்ணும்பொழுது இந்த பர்டிகுலர் செல் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்துங்க. ஏங்கிற பாயிண்ட்ல பேட்டரியோட பாசிட்டிவ் வந்திருக்கு, அதே பாயிண்ட்ல இந்த செல்லோடைய பாசிட்டிவ் வந்திருக்கு. இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். திஸ் சர்க்யூட் இஸ் கால்டு செகண்டரி சர்க்யூட். இந்த செகண்டரி சர்க்யூட்ல ஒரு இஎம்எஃப் இருக்கு, அதாவது வோல்டேஜ் இருக்கு. இந்த வோல்டேஜ் தான் நம்ம மெஷர் பண்றதுக்கு, இந்த பொட்டன்ஷியலை தான் மெஷர் பண்றதுக்கு நம்ம இந்த மீட்டர் யூஸ் பண்ண போறோம். அதான் பொட்டன்ஷியோமீட்டர்னு பேரு. இந்த ஹை ரெசிஸ்டன்ஸோடைய ரோலையும் நான் மீட்டர் படிக்கும் போது டிஸ்கஸ் பண்ணேன். நம்ம இதை ஜாக்கி எங்கேயாவது ப்ரெஸ் பண்ணும்போது கரண்ட் ஒன்று, இதுவும் கரண்ட் அனுப்புறது தெரியுதா, இது ஒரு கரண்ட் அனுப்பும், இது கரண்ட் அனுப்பும். இப்போ தெர் இஸ் அ கரண்ட் இன் திஸ் செகண்டரி சர்க்யூட். அது எவ்வளோ அமௌண்ட் நம்ம எழுதலை, இது ஐன்னு வச்சுக்கலாம் பிரைமரியை. இது தெர் இஸ் அ கரண்ட் இன் த செகண்டரி சர்க்யூட். அந்த செகண்டரி சர்க்யூட் எப்படி க்ளோஸ் ஆகுது, பாசிட்டிவ்லேருந்து ஏங்கிற பாயிண்ட் போகும், ஏலேருந்து ஜேலேருந்து ஐ ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி வழியாக இந்த நெகட்டிவ் ஆஃப் தி செல்லுக்கு வந்துடும். தெரியுதா? ஸோ
when you press the jockey at some point between A and B, galvanometer will show a deflection. And the deflection galvanometer maximum current விட அதிகமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொன்னேன். அதே ஐடியாவில் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நான் ப்ரெஸ் பண்ணோன்னே இது டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். இப்போ I keep pressing at various points till I come to the point J such that இங்கே ப்ரெஸ் பண்ணும் பொழுது, அதாவது இங்கே கான்டாக்ட் பண்ணும்பொழுது, ப்ரெஸ் பண்ணுறதுனா என்ன, இந்த ஜாக்கி எடுத்து அந்த ஒயரில் இங்கே ஏபி பொட்டன்ஷியோமீட்டர் ஒயரில் கான்டாக்ட் பண்ணும் பொழுது கேல்வனாமீட்டர் ஷோஸ் நில் டிஃப்ளெக்ஷன், ஜீரோ டிஃப்ளெக்ஷன், ஜீரோ ஆர் நில் டிஃப்ளெக்ஷன் இந்த கேல்வனாமீட்டர். அப்போ அந்த பாயிண்ட் பேர் நம்ம வீட்சன் நெட்வொர்க்கில் சொன்ன மாதிரி பேலன்ஸ் பாயிண்ட். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் பாயிண்ட். இந்த இடத்துல எப்படி பேலன்ஸ் கிடைச்சோன்னு என்ன அர்த்தம், இந்த இடத்துல பேலன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா கேல்வனாமீட்டரில் நோ கரண்ட் ஃப்ளோஸ், அப்படின்னா இந்த சர்க்யூட்டில் கரண்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அங்கே வர பிரைமரி கரண்ட் மட்டும்தான் அங்கே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல முதல்ல பிரைமரியில் வந்த கரண்ட் இருந்தது, செகண்டரியில் இந்த செல் அனுப்பின கரண்ட் இருந்தது. நோ இந்த கரண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆயிடுச்சு. அப்போ பிரைமரியில் இருக்கிற கரண்ட் மட்டும் இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் between the points A and J? எப்படி potential between the points A and B எழுதின மாதிரி potential between the points A and J அது VAJ ன்னு எழுதிக்கிறேன். அது எவ்வளவு, இந்த current in the primary times resistance of the potentiometer wire length AJ. தெரியுறதா? ஸோ கரண்ட் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வரணும். ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த பொட்டன்ஷியோமீட்டர் உடைய ஏஜே லென்த்துக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் அந்த லென்த் ஏஜேங்கிறத லென்த்தை நான் ஏஜேங்கிற லென்த்து எல்லுன்னு மெஷர் பண்ணியிருக்கேன். எல்லின் சென்டிமீட்டரில் இருக்கும், மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 10 மீட்டர்ஸ்க்குள்ள ஒரு லென்த் வந்துடும் இல்லையா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் ஆஃப் லென்த் ஏஜே எப்படி கண்டுபிடிக்கிறது? சப்போஸ் ஐ ஹேவ் ஸ்மால் ஆர் இஸ் ரெசிஸ்டன்ஸ் per unit length. ஆறுங்கிறது என்ன? resistance of wire, in the wire the potentiometer wire per unit length. ஆறுங்கிறது resistance of the potentiometer per unit length. ஒரு மீட்டர் லெங்க்த்துக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ்? 10 மீட்டர் டோட்டலா இருக்கு. ஒரு மீட்டர் லெங்க்த்துக்கு எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம், அது ஆறுன்னு எழுதிக்கிறோம். ஸோ ஒரு மீட்டருக்கு ஆறுனா AJ மீட்டருக்கு, that is L மீட்டருக்கு R into L. This is the resistance of the potentiometer wire. So this VAJ, that is the potential difference between A and J, is the current flowing through the wire I times the resistance of the wire between A and J, which is the resistance per unit length multiplied with the length of the wire between A and J. அது L ன்னு எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வோல்டேஜும் இந்த ஈங்கிற செகண்டரி சர்க்யூட்டில் இருக்கிற இஎம்எஃப் ஈயும் மேட்ச் ஆனாதான், எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆனாதான் இந்த செகண்டரி சர்க்யூட்டில் நோ கரண்ட் ஃப்ளோஸ் அண்ட் தேர்ஃபோர் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் வரும். அப்போ இது என்ன அர்த்தம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு ஈன்னு அர்த்தம். எந்த கண்டிஷனில்? பேலன்ஸ் கண்டிஷனில். பேலன்ஸ் கண்டிஷனில் நம்ம என்ன சொன்னோம்? நோ டிஃப்ளெக்ஷன் இன் கேல்வனாமீட்டர், விச் மீன்ஸ் தேர் இஸ் நோ கரண்ட் இன் திஸ் சர்க்யூட். அப்போ எப்படி இருக்க முடியும்? இந்த கரண்ட் என்டர் ஆகுதும் இந்த கரண்ட் என்டர் ஆகுதும் கேன்சல் ஆனாதான் முடியும். ஸோ இந்த இடத்துல இப்போ சர்க்யூட்ல இந்த சர்க்யூட்ல கரண்ட் இல்லைன்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட்? த வோல்டேஜ் அக்ராஸ் ஏஜே இஸ் எக்ஸாக்ட்லி பேலன்ஸ்ட் அகெயின்ஸ்ட் தி பொட்டன்ஷியல் ஆர் இஎம்எஃப் ஆஃப் த செல் இ. அப்போ விஏஜே பிகம்ஸ் இ. இதுலேருந்து நம்ம இதுதான் பார்க்கணும். தேர்ஃபோர் த இஎம்எஃப் ஆஃப் தி செகண்டரி செல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு the length called balancing length. Is the basic equation of the potentiometer wire and its use. So what is the use of potential meter wire? நான் சொன்னோம் potential மெஷர் பண்றதுக்கு. potentialங்கிறது எது? the secondary circuitல இருக்கிற potential. secondary circuitல potential is created by the EMF of the cell. அது when the balance is achieved is directly proportional to the length of the potentiometer wire between the end A and the balance point J. This is the basic equation or basic principle of measurement of potentials using potentiometer. So
பிரைமரி சர்க்யூட் இருக்கணும், செகண்டரி சர்க்யூட்னு ஒன்று இருக்கும். செகண்டரி சர்க்யூட்டில் இருக்கிற பொட்டன்ஷியலை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பேசிக் தியரி பார்த்தோம். இதோடைய அப்ளிகேஷன் அப்போது நம்ம நிறைய இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். பொட்டன்ஷியல்னு வச்சுன்னா பொட்டன்ஷியல் தான் மெஷர் பண்ணலாம். பொட்டன்ஷியலை வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம அப்புறம் ஒரு செல்லுக்கு படிப்போம், அதை மெஷர் பண்ணலாம். அப்புறம் இஎம்எஃப் செல்லை மெஷர் பண்ணுறது பண்ணலாம். கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் செல் பண்ணலாம். நம்ம எடுத்துக்க போகுது இப்போது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப்ஸ் ஆஃப் செல். அது எப்படி இதில் நம்ம பண்ண போகிறோன்றது நான் அப்படியே இதை அழிச்சு சொல்லி கொடுத்துட்றேன். ஐடியா புரியுறதா? பிரைமரி சர்க்யூட்னு ஒன்று இருக்கணும். செகண்டரி சர்க்யூட்டில் நம்ம ஒரு செல்லு இஎம்எஃப்பை எப்படி மெஷர் பண்ணுறோம்னு சொல்லி கொடுத்தேன். இப்போது இது அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், the important application of comparison of EMFs of cell. நம்ம இப்போ எதுக்கு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? Comparison of EMFs of two cells. So there are two cells நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டரில் ஒரு செல் எடுத்துட்டேன். இப்போ ரெண்டு செல் எடுத்துக்க போகிறோம். நம்ம எப்படி வரைய போகிறோம்? ஸோ திஸ் இஸ் பிரைமரி சர்க்யூட். பிரைமரி சர்க்யூட்டுங்கிறது எப்பவுமே இருக்கும். செகண்டரி சர்க்யூட் இப்போ நம்ம வரைய போகிறோம். செகண்டரி சர்க்யூட்டில் ரெண்டு செல்லை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. செகண்டரி சர்க்யூட்டில் என்ன இருக்கணும்? முக்கியமாக கேல்வனோமீட்டர் இருக்கணும், ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், then it is connected to jockey. புரியுறதா? இது பேசிக்காக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அட் அ டைம் ரெண்டு செல்லையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் கீ, ஸ்பெஷல் கீ கால்டு டிபிடிடி கீ ஆர் கீ அப்படின்னு சொல்லலாம், அல்லது சுவிட்சுன்னு சொல்லலாம். அதை சுவிட்சுன்னா என்னது அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம்னா ரெண்டு செல்லையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு செல் அட் அ டைம் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்விட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு ஸ்விட்ச் பண்ண போகிறோம்னு. டிபிடிடி அப்படின்னா டபுள் போல் டபுள் த்ரோ அப்படிங்கிற மீனிங். டபுள் போல் டபுள் த்ரோ. அது எப்படி இருக்குன்னா இட் ஹஸ் காட் 6 டெர்மினல்ஸ். ஸோ டிபிடிடி ஸ்விட்ச் வில் ஹாவ் 6 டெர்மினல்ஸ். இந்த டெர்மினல்ஸ்க்கு நம்ம பேர் சி, டி, C1, D1, C2, D2ன்னு பேர் கொடுத்துக்கலாம். தென் அந்த சுவிட்ச் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, சுவிட்ச் எப்படி ஆப்ரேட் ஆகும்னா இது ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு ஆர்ம் நான் வரைஞ்சிருக்கேனே, இது ரெண்டும் மெட்டல் பிளேட்ஸ். இது ரெண்டும் மெட்டல் பிளேட்ஸ். இது ஒரு இன்சுலேட்டிங் ஆர்ம். அந்த மெட்டல் பிளேட்டை அந்த இன்சுலேட்டிங் ஆர்மை இமேஜின் பண்ண முடியுறதா? ஐ கேன் புஷ் இட் டு திஸ் சைடு ஆர் புஷ் இட் டு அதர் சைடு. டாப்லையும் புஷ் பண்ணலாம், பாட்டம்லையும் புஷ் பண்ணலாம். ஸோ இமேஜின் இந்த ஹேண்டில் பிடிச்சின்னா, இந்த ஹேண்டில் இஸ் இந்த டிபிடிடி சுவிட்சோட ஹேண்டில். இது சுவிட்சுக்கு 6 டெர்மினல் இருக்கு சொன்னோம். C1, D1, CD சென்டர் டெர்மினல், C2, D2 the other 2 terminals. இந்த ஹேண்டில் புஷ் பண்ணி நான் டவுனில் பண்ணினேன்னா இந்த மெட்டல் ஸ்ட்ரிப்பும் இப்படி வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். புரியுறதா? அப்போ என்ன ஆகுது, இந்த ஏங்கிற பாயிண்ட் இஸ் கனெக்டட் டு சி, சிலேருந்து C2 கனெக்ட் ஆகிடும். இது ஹேண்டில். இந்த இடத்துல இது வந்து கனெக்ஷன் கிடையாதுங்க, அது புரிஞ்சுக்கணும். இது வந்து சொன்ன ஹேண்டில் இஸ் இந்த பார்ட்டு, இது ரெண்டு தான் மெட்டல் ஸ்ட்ரிப்ஸ். இந்த ஹேண்டில் இஸ் மேட் ஆஃப் இன்சுலேட்டர் சொன்னேன். ஸோ C to C2 கனெக்ட் ஆகும், D to D2 கனெக்ட் ஆகும். புரியுறதா? D2 கனெக்ட் ஆகி ஜாக்கிக்கு போயிடும். அப்போ C2 will be connected to A, D2 end will be connected to the jockey through the galvanometer and high resistance. புரியுறதா? ஸோ இந்த ஹேண்டில் டவுன் பண்ணினா C2 will get connected to A, the positive end of the primary circuit. D2 will be connected to the jockey through galvanometer high resistance. Same way, இந்த ஹேண்டில் டாப்பில் டாப்புக்கு மூவ் பண்ணா C and C1 கனெக்ட் ஆகும், D and D1 கனெக்ட் ஆகும். Which means C1 is connected to the positive end A,
D1 will be connected to the jockey through galvanometer I resistance. So double pole double throw அப்படிங்கிறது புரியுதா? ரெண்டு போல்னா ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்கு. அது ரெண்டு த்ரோ ரெண்டு டிஃபரெண்ட் சர்க்யூட்டா நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். So imagine this kind of a switch is connected like this. அதாவது சென்டர் டெர்மினல்ஸை சிங்கிற எண்டை ஏக்கும் டிங்கிற எண்டை கேல்வனோமீட்டர் ஐ ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கியும் கனெக்ட் பண்ணிவிடுறோம். இப்போ இந்த ஹேண்டில் சென்டரில் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப் சொன்னோம் இல்லையா, ரெண்டு செல்லையும் இப்போ நான் கனெக்ட் பண்ண போறேன். ஸோ யூ கேன் இமேஜின் எப்படி நான் கனெக்ட் பண்ண போறேன் தெரியுதா? இந்த ரெண்டு டெர்மினல்ல ஒரு செல்லும் இது செகண்ட் செல்லுன்னு எழுதிக்கலாம். செகண்ட் செல்லுன்னா E2ன்னு எழுதிக்கலாம். இந்த ரெண்டு டெர்மினல் C1 D1 இருக்கு இல்லையா, அதுல the first செல்லையும் கனெக்ட் பண்ற மாதிரி E1. ஸோ இது C1 D1ல E1 அதாவது செல் E1ஐயும் C2 D2ல செல் E2வையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தெரியுதா? கனெக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். செகண்டரி சர்க்யூட்டில் இந்த பாசிட்டிவ் ஆஃப் த செல் இருக்கு, அது எப்பவுமே இந்த ஏ எண்டு வேர் பாசிட்டிவ் ஆஃப் த பிரைமரி கனெக்ட் பண்ணுற இடத்துக்கு தான் வரணும். இது ரொம்ப முக்கியம், மாறி இருக்கக்கூடாது. பிரின்சிபல் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா, செகண்டரி சர்க்யூட்டில் இருக்கிற செல்லுடைய பாசிட்டிவ் should be connected to the end A where positive of the primary is connected. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டபுள் போல் டபுள் த்ரோவை நான் என்ன பண்றேன்? E1க்கு புஷ் பண்றேன். E1க்கு புஷ் பண்ண என்ன அர்த்தம்? இந்த பாசிட்டிவ் ஆஃப் E1 is connected to C, that is connected to A. Negative of E1 connected to D. அப்போ galvanometer I resistance jockey வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? Push it to the side of E1, cell 1, the double pole double throw key, and keep pressing the jockey at various points along the length AB to find the balancing length. Find the balancing length என்ன அர்த்தம்? galvanometerல ஜீரோ டிஃப்ளெக்ஷன் வர போறதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் J1ங்கிற பொசிஷன்ல நமக்கு பேலன்ஸ் வந்திருக்கு ஃபார் E1 னா, அப்போ இந்த AJ1 லென்த்தை L1ன்னு மெஷர் பண்ணணும். ஏ எண்டிலேருந்து தான் மெஷர் பண்ணணும், அதாவது பாசிட்டிவ் எண்டிலேருந்து மெஷர் பண்ணணும்னு அர்த்தம். ஏ எண்டு ஏன்னு நம்ம மனசில் வச்சுக்கூடாது. ஏங்கிறது பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் தி பிரைமரி, ஆல்சோ த பாசிட்டிவ் ஆஃப் த செகண்டரி கனெக்டட், அதுதான் ஏங்கிறது. ஸோ ஏலேருந்து இது மெஷர் பண்ணுறோம். அந்த ஜாக்கியோட பொசிஷன் J1 L1ன்னு வச்சுட்டா, அப்போ ஆஸ் பர் தி பிரின்சிபிள் ஆர் பேசிக் கான்செப்ட் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் E ப்ரொபோர்ஷனல் டு Lன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ E1 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L1 லென்த் ஆகிடும். நவ் புஷ் தி DPDT handle to the other side so that E2 is connected to the circuit. E2 again positive இப்படி வந்தோடனே என்ன ஆகும்? A எண்டுக்கு போயிடும். நெகட்டிவ் D எண்டு வழியா ஜாக்கிக்கு போகும். சப்போஸ் இது கண்டுபிடிச்சது J2, ஸோ திருப்பி கீப் ப்ரெஸ்ஸிங் இட். J2ல எனக்கு பேலன்ஸ் வந்திருக்கு வித் செல் கனெக்டட் E2. இப்போ இந்த டபுள் போல் டபுள் த்ரோவோட கீயோடைய இது ரோல் புரிஞ்சுதா? ஒன் செல் அட் அ டைம் தான் இது கனெக்ட் பண்ணோம். அந்த பக்கம் இருந்தால் ஃபர்ஸ்ட் செல்லையும் இந்த பக்கம் இருந்தால் செகண்ட் செல்லையும் கனெக்ட் பண்ணோம். ஸோ இந்த லென்த் L2ன்னு எடுத்துட்டா E2 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L2. ஸோ யூஸ் திஸ் அண்ட் திஸ் டு ஃபைண்ட் கம்பேரிசன். அப்படின்னு என்ன அர்த்தம்? டேக் த ரேஷியோன்னு அர்த்தம். கம்பேரிசன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? ரேஷியோ எடுத்துக்கணும். ஸோ E1 by E2 will become simply L1 by L2. ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்துக்க சேம் தானே. என்னது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்? இந்த இடத்துல என்ன வரும்? ஆரும் ஐயும் தானே வரும். நம்ம இந்த டிவைட் பண்ணும்போது பண்ணினோமே. ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் த சேம். ஸோ கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப்ஸ்ன்னு பண்ணுறது என்னன்னா, ரெண்டு செல்லுடைய இஎம்எஃப் உடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அது L1 L2. இது ஒரு வாட்டி ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி முடிச்சோம். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரியோஸ்டாட் இருக்கு இல்லையா பிரைமரியில், அது பொசிஷனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு பொசிஷனில் வச்சுக்கணும். வேற ஒரு பொசிஷனில் வச்சுட்டா ஒன்ஸ் அகைன் E1 கனெக்ட் பண்ணும்போது L1ம் E2 கனெக்ட் பண்ணும்போது L2வும் கண்டுபிடிப்போம். அது L1 டேஷ் L2 டேஷ்னு வச்சுட்டா ஒன்ஸ் அகைன் இந்த ரேஷியோ வரும் L1 டேஷ் பை L2 டேஷ். செகண்ட் இது இன்னொரு பொசிஷனில் பண்ணிட்டா திருப்பியும் L1 டபுள் டேஷ் L2 double dash. இந்த மாதிரி you can repeat the experiment by adjusting the rheostat to various positions, and every time
the balance for E1 and the balance for E2 are determined. இந்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஒவ்வொரு ரேஷியோவையும் கண்டுபிடிச்சு average value will give you the comparison of EMFs. சரி, இதையே அப்படியே வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம்? EMF of the cell கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். நான் எப்படி இந்த ரெண்டு செல்ல ஒரு செல் உடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருந்தா அதுக்கு பேர் என்னன்னா, suppose I have one of the cells is a standard cell. Standard cell னா என்ன அர்த்தம்னா E1 உடைய வேல்யூ இஸ் known னு அர்த்தம். ஸ்டாண்டர்ட் செல்லா இருந்ததுன்னா E2ங்கிறது unknown ஆயிடும். அப்போ இந்த ரேஷியோல இருந்து E2 is equal to E1 times L2 by L1. இது இந்த ஈக்குவேஷனை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், தெரியுறதா? சப்போஸ் one of the cells is standardனா அதோடைய EMF நமக்கு தெரியும்னு அர்த்தம். E1 is known னு அர்த்தம். அப்ப அது unknown பொட்டன்ஷியல் அல்லது unknown அந்த செல்லுடைய பொட்டன்ஷியலை அல்லது EMF கண்டுபிடிக்கிறதுக்கு இதே ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். E2 is equal to இது மேல போய்டும், இந்த இது அப்படியே கீழே வரும், which means E1 times L2 by L1. So the same arrangement using the dp/dt key or switch can be utilized to find the EMF of unknown cell also, provided one of the cells is a standard known value. So this is a basic simple potentiometer application to find the comparison and find the EMF of cell.